அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சமீபத்தில் டி நகரில் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் ஃபெயிலியர்னு பேசப்படுது. உண்மை தானே அது? தெரியல. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து சாதாரணமாக க்ரௌடு இருக்கும். அன்றைக்கி அந்த க்ரௌடு இல்லை சார். நாங்கள் இவர் வர்றவனு வராமல் விட்டுட்டான். நாங்கள் அதுக்கு அதெல்லாம் போய் அதை பற்றி அவர் கவலைப்படல. அது அந்த கருத்து கணிப்பு சி ஓட்டர்ஸு இந்தியா டுடே எல்லாம் அந்த ரோட் ஷோலாம் பிரமாதமாக நடந்தது. ரோட் ஷோவில் வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி மக்கள் கூட வச்சு அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இவருமே கையில் எதையோ வச்சுக்கிட்டு போகிறாரு. நான் ஏதோ விசிறிட்டு போகிறாராக்கன்னு நினச்சிட்டு பார்த்தாக்கா பாஜக சின்ன தாமரையை வச்சுக்கிட்டு இருக்காரு, விசிறிட்டு போகிறாரு. மக்கள்கிட்ட கேட்க வேணாம் ஓட்டு போடுன்னு. ஏன்னா யாரும் நினைக்கலை. அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. எல்லாத்துக்கும் அந்த காசு கொடுக்குறது எழுத்து கொடுக்குறது எல்லாம் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்போ ஒரு வாரம்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. கூட்டிகிட்டு வந்த கூட்டம் காசு கொடுத்தா கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ராஜ்நாத் வந்து பேசினார், பாதியில் எந்திரிச்சு போயிட்டாங்க. காசு கொடுத்தா கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களோ தலைவர்கள்லாம் வராங்க தமிழ்நாடை நோக்கி அப்படின்னு. காசு கொடுக்காம எந்த கட்சிக்கும் கூட்டம் சேராது. ஆதரவு இருக்கிற கட்சிக்கே காசு கொடுக்கணும். அதுதான் நிலைமை. ஆனால் ஆதரவு இருக்குதுங்கிறது எப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அந்த கூட்டம் முடிகிறவரும் அந்த மக்கள் அங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க, போயிடுறாங்க. நீ காசு கொடுத்தா கூட நான் இருக்க மாட்டேன்டாங்க. அதுதான் அவங்களுடைய நிலைமை. தென் சென்னையில் ரோட் ஷோ போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அங்கே வந்து பார்த்த மாதிரி தெரியுது. மித்த மக்கள் அந்த ஜாதிக்கு நடத்துகிற கட்சி தானே அது. அவங்க வந்து வருவாங்க. அவங்க 1000 இருந்தாலும் நம்ம போயிட்டு இருக்கா, எதுக்கும் பார்த்தலாம் வாடி அப்படின்னு போவாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் பிரதமருடைய வருகை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு. ஆனால் மோடிக்கான வருகை ரொம்ப இதாக இருக்கு மாதிரி இருக்கு. அப்போல்லாம் வடநாட்டு தலைவர்கள் மேலே நமக்கு ஒரு கிக் இருந்தது. இன்றைக்கி வடநாட்டு தலைவர்கள் நம்ம மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா அகில இந்திய அளவில் தலைவர்கள் யாருமே இல்லை. தேசிய தலைமைங்கிறது போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் கட்சி தலைவர்களாக தான் இருக்காங்க. தேசிய அன்னைக்கு வந்து நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, பட்டேல் இருந்தார், மன்மோகன் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து தேசிய தலைவர்களாக கருதப்பட்டார்கள். இந்தியா முழுக்க அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். வாஜ்பாயெல்லாம் இருந்தாங்க. அத்வானியோட முடிஞ்சு போச்சு. அத்வானியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேசிய தலைவர்கள் இன்னைக்கு கிடையாது. அத்வானி அந்த ஊருக்கு, மோடி குஜராத்துக்கு, அவ்வளோதான். தேசிய தலைவர்கள் யாரும் இல்லை. ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை, அதுவும் குறிப்பாக வேட்பாளர் பரப்புரையில் வராரு. கூட்டத்தை கூட்ட முடியலன்றதுனால அண்ணாமலை மேலே ஃபெயிலியர்னு வரும்பா, இல்லை தமிழிசை அவருக்கு மேலே ஃபெயிலியர்னு எடுத்துக்க முடியுமா? ஒழுங்காக சொன்னபடி கேட்டிருந்தா வருவாங்கங்க. எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன் வருவான்? அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் செஸ் ஒலிம்பியன் இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டி நடக்குது. மோடி தான் தொடங்கி வைக்கிறாரு. கூட ஸ்டாலின் வர்றாரு. ஸ்டாலின் வரும்போது அரங்கமே எந்திரிச்சு கை தட்டி விசில் அடித்து 6 பாட்டம் நடக்குது. மோடி வர்றாரு, அனாதையாக வந்துட்டு நிற்கிறாரு. ஏன்? அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அண்ணாமலை ஜாலியாக இருந்துட்டார். அப்போயே மோடிக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ இந்த ஆள் விளையாடுறான். பைத்தியமாங்க, உங்களுக்கு கை தட்டுறதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? போயா கைத்தட்டலைன்னா என்ன, அவ்வளோதான். பாருங்க, அவர் எந்த ஒரு 7-8 கூட்டம் நடத்திவிட்டார். எல்லாத்துமே ஃபெயிலியர். எல்லாமே ஃபெயிலியர். செலவு பண்ணணுங்க. பாஜக நல்லா செலவு பண்ணுவாங்களே சார். பணக்கார கட்சி, பணக்கார கட்சிங்க. நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் கொடுக்கணும் இல்லை. அப்புறம் ஒரு தடவை ஏமாந்தேன். அடுத்த மீட்டிங்கை நீ காசு கூட அப்புறம் பார்க்குறேன்ட்ட, நீ கொடுக்கல, வரல, அவ்வளோதான். இந்த தகவல்லாம் மேலிடத்துக்கு போயிருக்கும். கண்டிப்பாக அலுவலகத்துக்கு போயிருக்கும். கண்டிப்பாக தெரியும். யார் மேலே கோவப்படுவார்? வேற ஆள் இல்லைங்களா? இப்போ அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு வேட்பாளர்களை தேடினாங்க.
யாருமே கிடைக்கல. கடைசியில் நிர்வாகிகள் அத்தனை பற்றி நிற்க வச்சுவிட்டாங்க. நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் வேற ஆள் இல்லையே, தொண்டை இருந்தாலும் நிற்க வைக்கிறதுக்கு. இன்னொரு ஆளை காட்டுறதுக்கு ஒருத்தருமே இல்லையா. கூட்டணினாக்கா பார்த்தாக்கா ஒன் மேன் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிற ஆட்களை கூட்டு ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க? ஜி.கே. வாசன் கட்சியில் ஜி.கே. வாசன் தாங்க இருக்கார், பாரிவேந்தர் கட்சியில் பாரிவேந்தர் தான் இருக்கார், ஏசி சண்முகம் தான் இருக்கார். 2 பேர் இருந்த ஒரே கட்சி வந்து சரத்குமார் கட்சி. சரத்குமாரும் ராதிகா 2 பேர் இருந்தாங்க. அது ஒன்று தான் பெரிய கட்சி அவங்ககிட்ட. அது அவர் அப்படியே கட்சி கொண்டு போய் சேர்த்துட்டார். அதில் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. நிலமா அப்படி இருக்குதுங்க. வேட்பாளருக்கு ஆள் கிடைக்கல. அதை சொல்கிறாங்களே, தினகரன் வந்து ஒரு சீட்டு கேட்டு போகிறாருன்னா உங்கள் கட்சியில் நிற்கிறேங்கன்னு. ஏங்க ஒன்று கேட்குறீங்க, 2ஆக வச்சுக்கங்கிறாங்க. நிலமா அப்படி இருக்குது. நான் ஒரு பைத்தியக்காரன் போய் கேட்டுருக்கலாம். கேட்டு ஏதாவது ஒரு இடத்த வாங்கிட்டு இருந்தாங்க, நல்லா அறுவடை நல்லா பிரமாதமாக இருக்கும். இறுதி காலகட்டங்களில் இன்னும் மக்கள் மத்தியில் பெருசாக பேசி மக்கள் மத்தியில் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி துவக்க போகிறோம், எல்லாத்தையும் போய் சொல்ல பண்ணிட்டு. ஏன் சார் கூட்ட முடியலன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்ட முடியுது, அதிமுக கூட்ட முடியுது, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலியம் கூட கூட்ட முடியுது, அண்ணாமலையால் கூட்ட முடியல. கேட்டால் நாங்கள் வந்து காசு கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த கட்சிகள்லாம் காசு கொடுத்தா கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு அண்ணாமலை வெளிப்படையாக பேச வர்றாரு. அதை பற்றி சொன்னதுனால நான் சொல்கிறேன், திருமாவளவன் ஒரு இன எழுச்சிக்காக போராடுறாரு, சமூக நீதிக்காக போராடுறாரு. அவர் என்ன கேட்குறாரு, எங்களை வந்து மனிதர்களாக மதியங்கிறாரு. எங்களை வந்து ஒதுக்குறீங்க, எங்களை வந்து இது பண்ணுறீங்க, அதை ஒழிச்சு கட்டுவோம். என் இன மக்களும் எல்லாத்துக்கும் சமமானவர்கள் தான். சமூக நீதிக்காக போராடுறாரு. அவருக்கு கூட்டம் வருங்க. பாமக தெரிஞ்சோ தெரியாமலே வன்னியர் இனத்துக்காக பாடுபடுறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பாஜகவில் இருக்கிறத வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கட்சின்னு எடுத்தாக்கா பாமக தான். வேறு யாருமே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலே சில வன்னியர்கள் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இவர் பின்னாடி பாமக கொஞ்சம் பேர் 10-15 பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில். ஒண்டியாளாக இல்லாத கட்சிகள்னு எடுத்திங்கன்னா பாமக ஒன்று தான். அதில் தான் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க. வேறு எந்த யாருமே இல்லையே. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் நசுக்கணுங்கிறீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நான் என்ன படிக்கணும், நான் என்ன என்ன மொழியில் பேசணும், எந்த கடவுளை கும்பிடணும், என்ன வேலை பார்க்கணும், என்ன உடை உடுத்தணும், என்ன சாப்பிடணும், எல்லாத்தையும் நீ நிர்ணயிக்கிற அளவுக்கு என்னுடைய என் பொண்டாட்டியும் என் பிள்ளை மேலே கை வைக்கிறத மிச்சம் எல்லாம் பண்ணிட்டேன். நீ அது தெரியல, மற்றவங்க இன்னும் அதுவும் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ. நான் கேடி ராகம் படம் ப்ளூ ஃபில்மெல்லாம் பார்த்துக்கு போகிறேன், அதுவும் இருக்குதுங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு தனி மனித சுதந்திரத்தை தலையிடுற ஒரு கட்சியை வந்து யார் வந்து ஏற்றுக்குவாங்க? பைத்தியக்காரன் கூட ஏற்றுக்க மாட்டான், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட ஏற்றுக்க மாட்டான். அதனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியம் தப்பாக இருந்ததுன்னா உங்கள் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு ஏற்கனவே நான் நிறையா தடவை சொல்லிட்டேன். அமெரிக்காவில் நான் அட்லாண்டாங்கிற ஊரில் தான் நான் பயிற்சி பெற்றேன். அது ஜார்ஜியாங்கிற தென் மாவட்டம் மாநிலம். அது அங்கே தான் வந்து நிறவெறி போராட்டம் பெருசாக நடந்தது. கருப்பர்களுக்கு எதிராக வெள்ளையர்கள் நடத்தின போராட்டம் அங்கே தான் நடந்தது. ஷெர்மனுங்க அப்படிங்கிற ஒரு தளபதி தான் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்து கருப்பர்களுக்கு கொன்று அழிச்சு தள்ளினான், வன்முறையில் ஒழிச்சு கட்டினான். அவனுக்காக அங்கே வந்து அந்த ஸ்டோன் மவுண்டன்ற ஒரு இடத்துல ஒரு புடைப்பு சிற்பம் செதுக்கி வச்சுருக்காங்க. அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு. அங்கே போகிறதுக்கு அங்கே போனீங்கன்னா ட்ரெயின் இதெல்லாம் இந்த இந்த தீம் பார்க்கெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் மக்கள் அதை அங்கே நான் இருந்தபோது ஏன்னா இந்த ஸ்டோன் பார்க்குன்னு சொல்கிறாங்களே, ஸ்டோன் மவுண்டன் சொல்கிறாங்களே, போனால் என்னான்னு அதுகளே அவன் போவான். அப்புறம் வற்புறுத்தி நண்பர்களை வச்சு கூப்பிட்டு போனால் அப்போ அவன் சொல்கிறாங்க, கருப்பர்களுக்கு அடிமைகளாக இருக்கணும், அவங்க நாசமாக போகணுங்கிறவனுக்காக நினைவு சின்னம் வச்சுருக்கிற இடத்துக்கு அதுக்கு எவன் போவான்? தப்பான காரணத்துக்காக போராடினவன் அந்த இடமே அடிபட்டு போச்சு. அது மாதிரி தான் பாஜக ஒரு தப்பான காரணத்துக்காக கட்சி நடத்துகிறவங்க, அவங்கள எப்படி நீங்கள் காசு கொடுத்தா கூட யாரும் வர மாட்டாங்க. அவ்வளோதான். அது மனித இனத்துக்கு விரோதிகள். அவங்க இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு என்றைக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க? ரம்ஜான் நோன்பு தொடங்குறாங்க, உலகம் முழுவதிலும் முஸ்லீம்கள் தொடங்குற அன்னைக்கு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுவதிலும் இருக்க முஸ்லீம்களை நான் ஒழிச்சு கட்டுவேன். வெறும் இந்தியா மாத்திரம் இல்லை, உலகத்தையே ஒழிச்சு கட்டுவேன். மனித இன விரோதி. அப்புறம் அவங்க வந்து காசு கொடுத்தா கூட யாரும் வர மாட்டாங்க. இதுதான் காரணம். எண்ணம் நல்லபடியாக இருக்கணும். பொய்யாவது பேசணும், ஒன்றும் முன்னேற்றேன்னு பொய்யாவது பேசணும், அதுவும் பேசணும்.
நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க பரப்புரைக்கு. அவங்க பெருசா கூட்டம் இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு கேட்டா ஓட்டும் போட மாட்டாங்க போல. நான் பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காருங்க, எழுந்து போவாதீங்க, நான் பேசுறது கேட்டு போகணும்னு ஆர்டர் போடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணாதுங்க அரசியலுக்கு அது அதான் குருட்டு போன விட்டத்தில் தாவன கதையை அதை தான் தூக்கி போட்டு விட்டாங்க, மந்திரியாக போட்டாங்க. மந்திரியாவில்னா அந்த மாதிரி யாருக்கு தெரிய போகுது? ரெண்டாவது என்ன நினச்சது, நம்ம மேல் ஜாதிக்காரர் நம்ம வந்து ஓட்டு கேட்குற மாதிரி தேர்தலெலாம் வைக்க மாட்டாங்க, நம்ம நேராக ராஜ்யசபாவில் நேராக போய் மந்திரி ஆகிக்கலான்னு அந்த மாதிரி இருந்தது. வந்து மீட்டிங் பேசிட்டு விட்டாங்க. பாவம் ஒரு பாப்பாத்தியாக இருந்தாலும் நம்ம மாதிரி கீழ் ஜாதிக்காரர்கிட்டலாம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அது அசிங்கமாக ஃபீல் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு வில்லேஜை இவங்ககிட்டலாம் ஓட்டு கேட்குறதா, என் ஜாதி என்ன அந்த கோபம் இருக்குது. அதனால தான் அவங்க மக்கள் இல்லைன்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி கீழ் ஜாதிக்காரர்கிட்டலாம் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த சந்தோஷமாக இருக்கும். பாவம் பேச வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, போய் பேசுனா ரொம்ப அறிவுபூர்வமாக வேறு பேசும். ஏமா வெங்காய விலை ஏறி போச்சுன்னா எங்கள் வீட்டில் வெங்காயம் சமைக்கிறதே இல்லை எனக்கு தெரியாதுன்ற ஆள் இல்லை, அந்த மாதிரி ஆள் இவங்க. அது பிஜேபி ஒரு திட்டவட்டமாக முடிவு எடுத்துகிட்டு எப்படி தோக்க போகிறோம் சும்மா இந்த ஆளுங்களை அறிமுகமாக படுத்தி வைக்கலாங்கிறதுக்காக கூட மந்திரியாக உட்காந்து சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம விட்டுருக்காங்க. நேற்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய பரப்புரைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வருகை தந்திருக்கிறார். அதுல மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாண்டிங். இன்னைக்கு அரசியல் இணக்கமாக அது மாறி இருக்கிறது. என்னுடைய மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அறிமுகம் செய்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது காலத்தின் கட்டாயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்கணுங்கிறதுக்காக உருவானது தான் திராவிட இயக்கங்களே. இன்றைக்கி காங்கிரஸை காப்பாற்றுறதே திராவிட இயக்கம் ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் இருந்தது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற முறையில் தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு இன எழுச்சிக்கு ஆபத்தாக உண்டாக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சேர்த்து தென்னிந்தியாவில் இருக்கிற பிற்படுத்த மக்கள், இந்தியாவில் இருக்கிற அனைத்து பிற்படுத்த மக்களையும் ஒழித்து கட்டுவதற்காக ஒரு இயக்கம் வந்தபோது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பாஜகங்கிறது ஒரு பொதுஜன விரோதி, மனித இனத்துக்கு விரோதி. அதுக்கிட்டேருந்து காப்பாற்றணுங்கிற கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்தியா இந்த நாட்டு மக்கள் மாத்திரம் இல்லை. அதனால தாங்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிடுது. பாஜக கிட்டேருந்து நாட்டை காப்பாற்றுங்க, இல்லாட்டி போனால் இது உலகத்துக்கே கெடுதல்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்க மனித குலத்துக்கு ஒரு பெரிய வைரஸ் மாதிரி, பெரிய ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் மாதிரி, எய்ட்ஸ் வைரஸ் மாதிரி பாஜகங்கிறது ஒரு வைரஸ், ஆட்கொல்லி. அதை ஒழிச்சு கட்டணும், அதை ஒழிச்சு கட்டியாகும். நான் அரசியலை பொறுத்தளவு நான் யாரையுமே சகோதரர்னு சொன்னதில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் சகோதரர்னு சொல்கிறேன். இப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங்கை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? கற்றாரே காமர் வரும் அந்த காலத்தில். அது மாதிரி ரெண்டு பேத்துக்கு ஒரே பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டு பேரும் அரசியல் வாரிசுகள், தாத்தா பேரன் அந்த மாதிரி வர்ற இது. இதில் தாத்தாலாம் அப்பா மகன் வந்திருக்குது. அவர் தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி அந்த மாதிரி வர்றாரு. ஒரு வகையில் பார்த்தாக்கா ராகுல் காந்தி குடும்பம் செஞ்ச தியாகம் பெருசு. நேருவை தவிர அந்த குடும்பத்தில் யாருமே இயற்கை மரணம் அடையலை. எல்லாருமே கொல்லப்பட்டார், நாட்டுக்காக இறந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவர். அதே மாதிரி இவர் கலைஞருக்கு எகென்ஸ்டாக நடக்காத விஷயங்களுக்கு சாகும்போது கூட அவருக்கு சமாதி கட்டத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கொண்டு போகிற அளவுக்கு கலைஞரை இது பண்ணாங்க, அவமானப்படுத்தி கவலைப்படுத்திருக்காங்க. அது மாதிரி அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க உயிரே இழந்தார்கள், இவங்க பல வகையில் துன்பப்பட்டார்கள். கலைஞர் மாதிரி அடிக்கடி ஜெயிலுக்கு போனவன் இருக்கிறான் அரசியல் தலைவர்கள். அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு அந்த தியாகத்தின் அடிப்படையில், அவங்க முன்னோர்கள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் இந்த இளைஞர்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நம்ம அப்பா அம்மாவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதே தான் அவருக்கும் நம்ம அப்பா அம்மா தாத்தாவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த பாண்டிங். அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. இது மோடி சொல்ல முடியுமா? கண்ட கொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு. யசோதா பெண் எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. பாவம், முனைவே இல்லைன்னாரு, மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அப்பப்போ அம்மாவை பார்க்கும்போது கேமராமேனோட போய் அம்மாவை பார்க்குற ஒரே ஆடிவர் தான்னாங்க. அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அது ஃபோட்டோ, மயிலுக்கு பறவைகளுக்கு தீனி போட அது படம், எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. சமீபத்தில் இப்போ நேற்றைக்கு வரைக்கும் இன்று வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு கூட ஒரு வீடியோ,
ஸ்டாலினை பார்ப்பதற்கு முன்பு சாலையை கடந்து அந்த பேரிகேடை தாண்டி கடையில போயிட்டு ஸ்வீட் வாங்கி வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு. ஸ்டாலின் அதுல பெரிய அளவுல நிகழ்ச்சி ஆகிறார். இந்த 2 பேருடைய கெமிஸ்ட்ரி களத்துல எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுங்க எல்லாத்தையும் தாண்டி போகிறாங்க. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து இப்போ பெரிய போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அதை அவர் இது பண்ண மாட்டேங்கிறார், ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார். நான் மக்களோட போய் நிற்பேங்கிறாரு. அதே தான் மம்தா பானர்ஜியும் அதே தான் பண்ணுறாங்க. மக்களோட போய் அதே தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. உயிருக்கு ஆபத்து இருக்குது, எந்த நேரத்தில் எது வேணாலும் ஆகலாம். போய் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு டீ கடை திறந்து வாங்க டீ குடிக்கலாம் போய் உட்காந்துடுறாரு. மக்களோட மக்களாக நின்றுடுறாங்க. மோடியை போய் நிற்க சொல்லுங்களேன், இல்லை அமித்ஷா போய் நிற்க சொல்லுங்களேன். இது அவ்வளோ வேணாம், இந்த அண்ணாமலையை போக சொல்லுங்களேன். அடையாளம் தெரியாது ஆசாமி, இந்தால போக சொல்லுங்கள். நான் தான் ஒரு தடவை சொன்னேன், பழனிசாமியும் ஸ்டாலினும் அண்ணாமலையும் ஒரே நேரத்தில் ஒரே ரோட்டில் ஒன்றா போகட்டும், யாருக்கு கூட்டம் கொடுத்துன்னு பாருங்கள். அவ்வளோதான். 3 பேரும் ஒன்றா ஒரே ரோட்டில் நடத்திட்டு போங்க, எந்த பாதுகாப்பு இல்லாமல். யார் கூட்டம் வருது, யாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதிலே மக்கள் செல்வாக்கு தெரிஞ்சு போடும். அவ்வளோ வேணாங்க, ஸ்டாலின் மோடி ராகுல் 3 பேர் போகட்டும், யார் பக்கம் கூட்டம் போகுதுன்னு போய் பாருங்கள். வெறும் இடத்த பார்த்து கையாட்டிட்டு போகிற ஆள் அந்த ஆள் ஃபோட்டோக்காரனுக்கு. இவனுங்களும் சும்மா இருக்கிறது இல்லை. அவர் வெறும் இடத்த பார்த்து கையாட்டுறது, அப்படியே பின்னாடி ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க. இந்த ஆட்சிக்கும் வேறு நடக்குது. மோடியை போல் ஒரு கேவலப்பட்ட ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்க. அகில உலகத்திலேயும் கேவலம். வரவேற்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராமல் பிளேன் விட்டு இறங்க மாட்டேன்னு அப்படியே நின்றுக்கிட்டார். அப்புறம் தான் அடடா இருந்தாலும் போய் கூட்டுவாங்க, யாரோ போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி அந்த பிளேனில் விட்டு இறங்காமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார். அது ஃபோட்டோ போட்டாங்க. இப்படி உலகம் முழுதும் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு ஆள் எந்த நாட்டு தலைவருக்கு இந்த அசிங்கமாக நடந்தது? மோடிக்கு இதெல்லாம் சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இது வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் விமர்சித்ததாக, கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னதாக கலைஞர் சொன்னதாக சொல்லி இப்போ அதிமுக எதை வேணாலும் சொல்லலாம். எமர்ஜென்சி டைமில் வந்து கலைஞர் குடும்பத்தையே உள்ளே போட்டு சித்திரவதை பண்ணது இந்திரா காந்தி. 77 தேர்தலில் வந்து கலைஞர் இந்திரா காந்தியும் தான் கூட்டா சேர்ந்தாங்க. அன்றைக்கே சொன்னாங்க, நாங்களாம் எதிர்த்து நின்னோம். நாங்களாம் அதை அக்செப்ட் பண்ணல, காங்கிரஸோடு சேர்ந்து அக்செப்ட் பண்ணல. அவர் சில விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். என்னை வந்து கைது பண்ணுறதுக்கு உத்தரவுலாம் வந்துருச்சு. மிசாவில் கைது பண்ணி உன்னையே டிஸ்மிஸ் பண்ணி மிசாவில் உள்ளே போடக்கூடாது எனக்கு கடைசியாக கொடுத்த உத்தரவு. 2 மாதத்தில் பதில் கொடுக்கணும்னா யூ வில் பி அரெஸ்டட் மிசான்னு வந்துருச்சு. நான் வந்து பதிலெல்லாம் எழுதி எல்லாம் கொடுக்கறதுக்குள்ளார எமர்ஜென்சி வித்ட்ரா ஆகி எலெக்ஷன் டிக்ளேர் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் அப்படியே கையில் வச்சுட்டாங்க. இந்திரா காந்தி தோற்று போனாங்க, இந்த ஆர்டரும் போயிடுச்சு. இல்லாட்டி நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது அதே இந்திரா காந்தியோட போய் கூட்டு சேர்ந்தால் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அதை நாங்கள் ஏற்றுக்கல. அதுக்கு பிறகு எங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க. இருந்தாலும் என்னை போன்றவர்கள் நாங்கள் இன்றைக்கும் கூட நான் வந்து காங்கிரஸோட நான் ஏற்றுக்கல. 2 பேர்த்துக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு விரோதி அண்ணா சொன்னது தான். ராஜாஜியும் நீங்களும் பெரிய அன்னைக்கு காங்கிரஸ்காரர் சொன்னது, குள்ளுகப்பட்டர் ஆச்சாரியார்னெல்லாம் கேவலப்படுத்தப்பட்ட ராஜாஜி கூட கூட்டணியா அப்படின்னு காங்கிரஸ்காரர் கேட்டாங்க. அண்ணா பதில் சொன்னார், ஆமாம் நாங்கள் அப்படி கூப்பிட்டது உண்மைதான். இன்றைக்கும் நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்குள்ளார இருக்க பிரச்சனை. இப்போ நாங்கள் ஏன் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னா, காங்கிரஸுங்கிற ஒரு பயங்கரவாதிகிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. முதல்ல உங்ககிட்ட இருந்து மக்களை காப்பாற்றிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு மத்தியில் இருக்கிற விரோதத்தை நாங்கள் பேசி தீர்த்துக்கோ, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத. நாங்கள் இன்றைக்கி அதுதான். அன்றைக்கி கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் கலைஞர் கூட்டணிக்கு வந்துட்டார். கூட்டணிக்கு வந்து அப்போ இந்திரா காங்கிரஸும் எம்ஜிஆரும் தனியாக நிற்கிறாங்க. இந்திரா காங்கிரஸ் வந்து தேர்தலில் நிற்குது. எதிர்த்து இவர் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கணும்ல எம்ஜிஆர், என்னத்துக்கு போடாமல் விட்டார். தானே போய் விழுந்தாருக்காரு. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பை எலெக்ஷனில் கேண்டிடேட்டு போடல, அது இந்திரா காந்தி எதுக்கூடாது, அப்படி சரண்டரானவர் அவர். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆரை வந்து பார்ப்பனர்கள் வந்து தன்னுடைய ஆளாக நினச்சாங்க. திமுக அழிச்சிருவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் காப்பாற்றுறதுக்கு காரணமாக இருந்தது அவர். அதிமுக ஆரம்பித்து சரிந்து கொண்டிருந்த செல்வாக்கை மறுபடியும் தூக்கி நிறுத்தினது, திராவிட இயக்கத்தை நிறுத்தினது அவர் தான். அதை பார்ப்பன ஊடகங்கள் எதிர்பார்க்கல, மாட்டிக்கிட்டாங்க.
திமுக அடிச்சிருவார் இவருன்னு நினச்சாங்க. மாறா அவர் காப்பாற்றிட்டார். இன்றைக்கு உள்ள திராவிட இயக்கங்கள் நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். 60 வருஷமாக திராவிட இயக்கத்தை விட்டு தமிழ்நாடு போகிறதுக்கு காரணம், தெற்கு பகுதி போகிறதுக்கு காரணம் அன்னைக்கு இவங்களுக்குள்ளார வித்தியாசங்கள் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்றிட்டார். பெரிய வெற்றியை காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நேற்று மேடையில பேசியிருக்கிறார். அவர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாரோ, இதை வைத்து புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அவர் முதல்ல தான் தானே சொல்லிட்டு இருக்காங்க. போன எலெக்ஷன்லேயே சொன்னார் ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரியாக இருப்பார். அதே மாதிரி வைகோ சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராகுல் காந்தி அக்செப்டட் லீடர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அது அவங்க 2 பேரும் இணக்கமாக இருக்காங்க, போயிட்டுருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நேற்றைக்கு மேடையில் பேசின ராகுல் காந்தி முன்னாள் தலைவர்கள் பெரியார், காமராஜர், அண்ணா, கலைஞர் இவர்கள் பற்றிலாம் பேசுறாரு. ஆனால் திமுக உருவானதுக்காக நீங்கள் கூட சொன்னீங்க காங்கிரஸ் எதிர்ப்பு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. ஆனா இப்போதைக்கு காங்கிரஸ் குள்ளையும் திமுக குள்ளையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ராகுல் காந்தி அவர்கள் முயற்சிக்கிறாரோ. மாற்றம் வந்துடுச்சே. என்னைக்கு 77 வந்து மிசாவில் வந்து கலைஞர் குடும்பத்தையே பழி வாங்கின இந்திரா காந்தியோட போய் கூட்டணி வைக்கிறாருங்க, தைரியமாக வைக்கிறாரு. வெற்றி பெற்றாங்களாங்கிறது வேற விஷயம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மறுபடியும் கலைஞரை காலவாரி விட்டாங்கங்கிறது இன்னொரு விஷயம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பொது விரோதியாக வந்து எம்ஜிஆரை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்கு இவங்க எம்ஜிஆர் தோக்கடிக்கணுங்கிறதுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அதைத்தான் அப்போ தான் கலைஞர் தான் இது அந்த வார்த்தை ஜாலம்லாம் பிரமாதம் இருக்குது. அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டார். அவ்வளோதான். அது மாதிரி தான் அரசியலுங்கிறதே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். காங்கிரஸுக்காக இது பண்ண காங்கிரஸ் வந்து திமுக அழிப்பேன்னு வந்த காங்கிரஸ் இன்றைக்கி திமுகவுடைய ஒட்டுதலை உட்காந்து வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்குது. அவங்கள நம்பி தானே தெற்கு அவங்கள நம்பி தானே இருக்குது. அதுதான் சார் காலத்தின் கோலம். ஏன்னா அதை விட பெரிய விரோதி வந்துட்டான். அண்ணா ஏன் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார்? சீனா ஆக்கிரமிப்பு வந்தது. சீனாங்கிட்டது முதல்ல இந்தியாவை காப்பாற்றணும். இந்தியாவை காப்பாற்றப்பட்டால் தான் திராவிட நாடு கேட்க முடியும். சீனா பிடிச்சிட்டானா இந்தியாவே இல்லாமல் போயிடுது. அப்புறம் திராவிட நாடு எங்கே இருக்கும்? அதனால தான் திராவிட நாடு கோரிக்கை உடனே கைவிட்டார். உடனே கண்ணதாசன் பண்ணுற அரசியல் மேதாவிகள் திராவிட நாடுக்கு ஒப்பாரி வச்சு சொத்து போச்சு எல்லாம் போட்டு அரசியல் இது பண்ணாங்க. அவங்க காணாமல் போனாங்க. கண்ணதாசன் தான் காணாமல் போனார், அண்ணா காணாமல் போனார். அது அந்த நேரத்தில் அந்த ஒரு தேவை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாஜகங்கிற ஒரு மனித இனத்தினுடைய விரோதிக்கிட்டேருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. அத்தனை பேரும் ஒன்றா சார் மக்களுக்கு இருக்குது. அரசியல் கட்சிகள் இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இல்லாட்டி போனால் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். பேசாத பொய்யா உழவர்களுக்கு நான் செஞ்ச கேரண்டிங்கிறாரு. வீட்டு முன்னாடி உழுது சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்தர்ஜங்கு பட்டன் சப்தர்ஜங்கு வீட்டு முன்னாடி விவசாயிகள் சேர்த்து உழுந்துக்கிட்டு இருக்கான். விளம்பரம் போடுறாரு, விவசாயிகளுக்கு இதை கொடுத்தேங்கிறாரு. பச்சையாக புழுகிறாரு ஒரு பிரைம் மினிஸ்டர், பச்சையாக புழுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆசாமி கிட்ட வந்து இந்த நாட்டை விட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கு? நீங்கள் தான் கவலைப்படணும். எனக்கு வயசாகி போச்சு. உங்களை போன்ற இளைஞர்கள் தான் எந்திரிக்கணும். ஜாக்கிரதையா சார். நிறைவா தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே, முக்கிய நபர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பரப்புரைக்காக படையெடுப்பதை எப்படி பார்க்குறீங்க? களம் யார் பக்கம் சாதகமாக இருக்கு, யாருக்கு பாதகமாக அமைய போகுது? களம் வந்து இப்போ வந்து இந்த தேர்தலே வந்து மக்களுக்கும் வாக்கியந்திரத்துக்கு மத்தியில் நடக்கிற தேர்தல். மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், தெளிவாக தெரியும். அகில இந்தியாவிலையும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். வாக்கு எந்திரம் என்ன முடிவு சொல்ல போகுதுங்கிறத பொறுத்து தான் தேர்தல் முடிவு இருக்குது. வாக்கு எந்திரம் நேர்மையாக இருந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது. இந்த தேர்தலில் வாக்கு எந்திரத்தினுடைய நேர்மை வெளிப்படும், தேர்தல் ஆணையருடைய யோகியதை வெளிப்படும். அவங்க யோக்கியமாக இல்லைங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்துடும். கேட்கறதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியினர்களும் சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் கிட்ட வந்து 4 கோடி ரூபா பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு ஊரில் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, வாய மூடிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? ஆக அவங்க ஒருதலைபட்சமாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வாக்கு எந்திரத்துக்கும் மத்தியில் நடக்கிற போராட்டம். மக்கள் வெற்றி பெறுவார்களா, வாக்கு எந்திரம் தேர்தல் ஆணையம் வெற்றி பெறுவார்களா பார்க்கணும். நிறைய விஷயங்களை அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய்
இந்தடா. நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா. கனவா? கனவு தான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.